12 மணிக்கு வராருன்னா நீ ஒரு 10 மணிக்கு போய் நின்று பார்த்துட்டு வந்திருக்கலாம். நீ விடிய கிளம்புற காலைல 4 மணிக்கு வெளியூர்லேருந்து உங்களை யாரும் அங்கே காத்து கிடக்க சொன்னால்? அந்த மருத்துவமனையில் தான் அந்த திமுகவோடு நான் இன்று சேர்ந்து பயணிப்பதற்கான இந்த அச்சாரம் என்கிற போடப்படுகிறது என்று பேச்செல்லாம் பேசப்பட்டது. இது எல்லாத்தையும் நீங்கள் வெளியிடுறீங்களா என்னன்னு அதை பார்த்துக்குங்க. ஆதரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அரசு அது திமுக அல்லது அண்ணா திமுக தமிழ்நாட்டை ஆளுகிற அரசோடு கொஞ்சம் அனுசரணையோடு இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கும் ஒரு சூழலுக்கும் நான் தள்ளப்பட்ட ரொம்ப ரத்தம் தான் கூப்பிடுவோம், பேர சொல்லி கூட கூட்டுக்க மாட்டோம். ஒரு நட்பு பாராட்டி ஒரு வாஞ்சோடு கட்டி அணைத்து அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தான் திரு சீமான் அவர்கள். சீமானுக்கு அந்த அனுமதியை நான் கொடுத்தேன். அது எங்கள் உறவுகள் கூட பல பேர் என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. சீமான் அவர்கள் சீர்தூக்கி பார்க்கிறார், இந்த மாண்போடு அவர் நடந்து கொள்கிறார். ஆனால் அவருடைய சீடர்கள் மிக கேவலமான, அருவருக்கத்தக்க, அநாகரிகமான, உங்களுக்கு வந்து சட்டமன்றத்துல பேசுறதுக்கு உரிமை கிடையாது. இல்ல உரிமை இல்லனால நான் அப்பாவோட வந்து உங்களை வந்து அத நான் ஃபைட் பண்றேன். பாக்கும்போது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. இல்ல அதான் கோயில்களை இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படுறாங்க. தமிழிலும் உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் ஒரு நேர்முகத்தில் கேட்குறாரு, சரி உங்களுடைய எல்லா ரகசியங்களும் உள்ளடக்கி உங்களுடைய கைபேசி யாருக்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னா என்னுடைய ரத்தம். அதுமாதிரி அவருடைய பூர்வீகமாக கூட அவர் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாநிலங்களை சார்ந்தவராக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்து இன்னைக்கு பாலாட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் அந்த குடும்பத்தில் எல்லாரோடும் பழகிருக்கிறேன். அவர்கள் வீட்டில் யாரும் ஏவாவேலு வந்து திருவண்ணாமலையில நின்றுக்கிட்டு இது எங்க மண்ணுன்னு நம்ம தமிழ்நாட்டில் நின்றுக்கிட்டு அவர் வந்து ஒரு ஆதிக்க மனநிலையில் ஒரு தெலுங்கர் மனநிலையில் பேசுகிறாரு. இதை வந்து கண்டித்து அந்த கூட்டணியில் இருக்கிற நீங்கள் வந்து அங்கே குரல் எழுப்ப முடியுதா? லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்கு இணைந்திருப்பவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்பு. உங்கள்கிட்ட ரொம்ப நாள் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் உங்களுடைய நெருக்கடியான நேரத்துக்கு நடுவில், அதுவும் இல்லாமல் பல முற்றுகை போராட்டங்கள்லாம் இருக்குது, பாம்பு போராட்டம்லாம் இருக்குது, அதுக்கு நடுவில் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ உண்மையை சொல்லிட்டீங்களா? விஜய்ங்கிற பேரில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியை சார்ந்தவர் மீது கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் விஜய் டிவியோடைய நிகழ்ச்சி மீது விமர்சனம் வருது. என்ன இது பிக் பாஸ் மீதான? இல்லை, பிக் பாஸ் என்பது ஒரு இந்த சீசன், இந்த 9வது சீசன் ஏதோ நடக்கல. இது அது இத்தனை 10 சீசனோ இத்தனை சீசனோ இவ்வளவு அதெல்லாம் விட்டுட்டீங்க, இதை மட்டும் இல்லை. நான் வந்து இந்த பிக் பாஸ் எப்பெல்லாம் அத்துமீறுகிறாரோ, எல்லை மீறுகிறாரோ பார்ப்பீங்களா? ஆபாசம் எனக்கு வந்து என்னுடைய கட்சியில் இருக்கிற ஐடிவிங்க வந்து ஊடகப்பிரிவு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வசனங்கள், அந்த படங்களை அனுப்புவாங்க. அது அருவருக்கத்தக்க மோசமானதாக இருக்குது. சண்டை போட்டுக்கிறது, ரேட்டிங்காக போலியான ஒரு சண்டை, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இப்படி பேசுன்னு சொல்ல வைக்கிறது, அவனை போய் அடின்னு மைக்கில் சொல்ல வச்சு அடிக்க வைக்கிறது, எட்டி உதைக்க வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப அருவருக்கத்தக்க அந்த குடும்ப உறவு முறையை சிதைக்கக்கூடிய காட்சி அமைப்புகள், பேச்சுக்கள், படுக்கையறை காட்சிகள், இது எல்லாம் கேவலமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கலைஞர் அவையில் இருக்கும்போதே கலைஞர் தொலைக்காட்சியில் மாநாட மயிலாட நடந்துச்சு. நான் தான் கேட்டேன், கலைஞர் அவர்களே அதில் சொல்லிட்டு எந்த காலத்தில் நடந்துச்சு? அது இனப்படுகொலை நடக்கும்போது நடக்குது. அங்கே மானு ஆடவில்லை, மயிலும் ஆடவில்லை, ஒரு முறைக்கு பல முறை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொச்சியான வார்த்தையை சொல்லி, இதான் நீங்கள் தமிழ் சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வரீங்களான்னு கேட்டு அதன் மீது நான் விமர்சனம் வைத்த ஒரு நபர். அதனால் எனக்கு பயம் என்றது என் ரத்தத்திலே எல் முனையாலும் இல்லை. அதனால் யார் பண்பாட்டு சிறைவு கலாச்சார நிறுவனம், இப்போ கூட உங்களுக்கு தெரியும், பேக் வெட்டிங்னு ஒன்று சேலத்தில் நினைச்சாங்க, பெரிய கார்பரேட் நிறுவனம். எங்கள் பெண்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதை தடுத்து நிறுத்தினேன். உங்களுக்கு தெரியும், ஹாப்பி ஸ்ட்ரீட்னு சொல்லி இந்த மும்பையிலேருந்து, டெல்லியிலேருந்து, பெங்களூர்லேருந்து ஐடியில் வந்து வேலை செய்ய வர்ற அந்த பிரிவு பெண்கள் வந்து இந்த அரைக்குறை ஆடையை போட்டுட்டு வந்து ஆடுறது, அதில் எவனாச்சும் உள்ள சரக்கு அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு போய் மாரில் கை வச்சான், தொடையில் கை வச்சான்னு பின்னாடி அது சமூக பட்டமாக மாறுதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசி அதையும் இப்போ நான் நிறுத்தி வச்சுருக்கேன். ஆக இந்த மாதிரி அதேமாதிரி உங்களுக்கு தெரியும், சென்னையில் நடந்த டிஸ்கோத்து பஃபு பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசி அதையும் நான் தான் தடுத்து நிறுத்தினேன். அடையார் கேட்டு ஹோட்டலில் ஒரு துப்பாக்கி சூடு
தற்கொலையும் நடந்துச்சு ஒரு பெண்ணை கூட்டிட்டு போகிறதுல. அப்போ நான் ஒரு சமூகத்திற்கானவன், இந்த மக்களை நேசிக்கக்கூடிய, நான் தமிழன், என்னுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை இதெல்லாம் வந்து மிக பழமையானது, வரலாற்று பெருமை கொண்டது, உலகமே வியந்து பாராட்டக்கூடியது. எம்மிடத்திலிருந்து தான் உலகம் பலதை கற்றுக்கொண்டிருக்கிறது. அவ்வளவு பாரம்பரியம், பண்பாடும், அறநெறிகளையும், பண்பு நெறிகளையும், ஒழுக்கங்களையும், இலக்கிய இலக்கண வளமும் வரலாற்றும் தன்னகத்து கொண்ட ஒரு இனம் இந்த சினிமாக்காரர்களுக்கு பாலாபிஷேகம் செய்வதும், கட்டுவிட்டு வைக்குவதும், பிக் பாஸில் வருகிற நடிகர்களுக்கு ஆர்மி அமைப்பும் என்று சொல்லி ஒரு கீழ்த்தரமான வேலைகளை செய்கின்ற போது என்னுள் இருக்கிற அந்த போர்க்குணம், போராட்ட குணம், இந்த சமூகத்தின் மீது அக்கறையால் வெளிப்படுகின்ற ஒரு கோபம் தானே தவிர தனிப்பட்ட முறையில் எனக்கு விஜய்க்கு எனக்கு பிரச்சனை இல்லை, விஜய் தொலைக்காட்சிக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் உங்ககிட்ட விஜயோடைய இதை அவருக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் அது வந்து குறிப்பாக அந்த 41 பேர் இறப்புக்கு பிறகு தான் நான் வந்து ரொம்ப கோவப்பட்டேன். அதோட இல்லை, அந்த இறப்பு அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசியிருந்தீங்க அந்த விஜய் இல்லை, அது வந்து நான் தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிட்டு வரேன். அதை அவங்களுடைய ஐடிவிங் எடுத்து ரெண்டையும் இணைச்சி எங்களை தான் பேசினார் அப்படின்னு அவங்களே அதை கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. நான் பொதுவாக ரஜினி அரசியலை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், 15 வயசில் பேசிய வீடியோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். பண்பாட்டு கலாச்சார சீரழிவை முதல் படத்தை கூட நீங்கள் ஆமாம், கத்தி படத்தில் கூட இனப்படுகொலை சேர்ந்து ராஜபக்சருடைய பையன் வந்து அதில் வந்து அவன் வந்து ஷேரிங்காக இருந்தால் அது ஆவணங்களை பத்திரிகையாளர் கிளப்பில் வெளியிட்டு அதேமாதிரி கோபேக் மடி நாட்டுடைய நிறுவனம் புனிதமாயிட்டா இல்லையா, அந்த நிறுவனத்தை இன்றைக்கி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி என் மேலே 1 கோடி ரூபாய் கேட்டுட்டு அப்புறமே ஷூட்டு போட்டு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அது உங்களுக்கு தெரியலையே, அதனால தான் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்குறீங்க. அதாவது கேள்வியை வந்து நீங்கள் கேட்குறீங்க, இந்த கேள்வி நீங்கள் மட்டும் கேட்கல, இது உங்களுடைய கேள்வி இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற சமூகத்தில் இருக்கிற பல்வேறு தமிழ் தேசியர்களுடைய கேள்வி. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? இதற்காக நானும் கோவை ராமகிருஷ்ணன் அமைப்பை சேர்ந்த அமைப்பு தோழர்களும் சத்தியம் திரையரங்களும் இந்த படத்தை மீறி ஓட்ட போது அதில் வெடிகுண்டு வீசி அதில் குண்டாஸ் போன குடும்பங்கள் தெரியுமா? இந்த வழக்கை சந்தித்தோம், அதை தடை விதித்தோம். அதே விஜயை கூட்டு படம் எடுக்கிறதுக்கு என் தம்பி சகோதரன் பகலவன் படம் எனக்கு நடிச்சு கொடுக்க போகிறான்னு சொன்னவர் தான் என் சீமான். நாங்கள் எதிர்த்து அதே லைக்கா அல்லிராஜ் சுபாஷ்கரனை கூட்டு அழைத்து பேசி அதனூடாக அதை தயாரிப்பு நிறுவனமாக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தவர் தான் என்று என்னுடைய திரைத்துறை சார்ந்த சில நண்பர்கள் சொன்னார்கள். அப்போது கூட நான் சரி, அது அவருடைய தொழில் சார்ந்தது, அது உண்மையிலே ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவர் கூட்டு வச்சு பேசியிருக்கலாம், அதை ஏன் இதோட முடிச்சு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இனப்படுகொலைக்கு உள்ளான அந்த லைக்கா ப்ரொடக்ஷன் ராஜபக்சே பையன் பங்குதாரராக இருப்பது அந்த ஆவணத்தை எடுத்து பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் வெளியிட்டு அந்த போராட்டத்தை நான் எடுத்தேன். அப்போ வேல்முருகன் நீங்கள் எங்கள் தொழில் செய்ய விடாமல் தடுக்கிறாரு சொல்லி அவர்களுக்கான லாபியை பிடித்து சென்னை உயர்மன்றத்தில் 20 பெஞ்சு எனக்கு இன்னி வரைக்கும் 10 கோடி ரூபா கேட்டு கடைசியில் 1 கோடி ரூபா, அதுக்கு எவ்வளோ தெரியுமா டெபாசிட் கட்டியிருக்காங்க? 10 கோடி ரூபாய் மேலே ஷூட் போட்டதுக்கு 1 கோடி ரூபாய் அந்த நிறுவனம் கட்டியிருக்காங்க. ஆனால் என்னால் அந்த 1 கோடி ரூபாய்க்கு ஒரு லட்சம் கூட கட்டி அந்த வழக்கை சந்திக்க முடியல. இன்னி வரைக்கும் நான் நடத்திக்கிட்டு வரேன். இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அன்றைக்கி 150 அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாரும் என் கூட, சீமான் மட்டும்தான் இல்லை, மற்ற விஷயத்தில் அவர் வந்தார். இனப்படுகொலைக்கு வந்தார், இலங்கை தூரக முற்றுகை போராட்டத்துக்கு என் கூட வந்தார், யுனிசிப் அலுவலகத்தை முற்றுகை போட எதிர்புதிரமாக திராவிடத்தை விமர்சனம் செய்யும்போது கோவை ராமகிருஷ்ணன் குளத்திருமணி இருக்கும்போது நான் சீமானையும் கொண்டு வந்து பக்கத்தில் நிற்க வச்சேன், மணியரசனையும் பக்கத்தில் நிற்க வச்சேன். அப்படிப்பட்ட சமூக ஒற்றுமைக்கு போராடுகிற ஒருவன் நான் எடுக்கிற போராட்டங்களும் சரி, நோக்கங்களும் சரி, அது வந்து குறுகிய லாபத்திற்காகவோ அல்லது குறுகிய நலன் சார்ந்தோ இருக்காது. அதேமாரி தான் விஜய் டிவி எதிர்ப்பதும் விஜயை எதிர்ப்பதும். விஜய் என்கிற ஒரு நடிகர், அவர் மக்களை மகிழ்வித்து மகிழும் ஒரு கலைஞர். கைத்தட்டணுமா, பார்த்தோமா, ரசித்தோமா, விசில் அடித்தோமா, அதோடு வந்துடணும். அதுவே நமக்கு வாழ்வில் இல்லை. அவர் உண்மையிலேயே இரவு 12 மணிக்கு வராருன்னா நீ ஒரு 10 மணிக்கு போய் நின்று பார்த்துட்டு வந்துருக்கலாம். நீ விடிய கிளம்புற காலைல 4 மணிக்கு வெளியூர்லேருந்து உங்களை யாரும் உங்களுக்கு காத்து கிடக்க சொன்னேன் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அதேமாதிரி சட்டமன்றத்தில் கூட கேட்டேன், விஜய் நடக்கிறாரு, எழுந்துட்டாரு, குளிக்கிறாரு, காரில் ஏறிட்டாரு, விமானத்தில் இறங்க போகிறாரு, விமானத்தில் ஏற போகிறாரு, இப்படிலாம் இந்த நாட்டில் இருக்கிற பத்திரிகை ஊடகங்கள், தொலைக்காட்சிகள் உங்களுக்கு வேறு வேலை அந்த உரையை நீங்கள் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 20 நிமிடம். ஆக என்னை பொறுத்தவரையில் அது ஒரு நியாயமான விமர்சனம் இருக்கும். அதுலேயும் அந்த உயிர்களை பலி கொடுத்த தாய்கள் சொன்னாங்கல்ல, எனக்கு 2 குழந்தை இருந்துச்சு, செத்து போச்சு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பாருங்கள், இதுல என்னை காயப்படுத்துச்சு. இன்னும் ஒருத்தர் அவர் என் தம்பி செத்து போட்டான், ஆனால் இப்போ விஜயை நேரடியாக பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு, அதனால் அவருக்கு ஆட்சிக்கு வரணும். இன்னும் ஒரு அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய பையன் செத்து போட்டான், பரவாயில்ல எனக்கு சந்தோஷம், ஆனால் விஜய் எப்படியாச்சும் என் பையனுடைய கனவு விஜய் முதலமைச்சராக பார்க்கணுன்னு, விஜய் முதலமைச்சராக வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. 41 மரண துயரத்தை விட கொடூரமானது. இதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் வந்து எந்த வேலை விஜயை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் இல்லை. அவர் இன்றைக்கி ஒரு புகழ் வெளிச்சத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு, அவரை போற்றுங்க, கொண்டாடுங்க, மகிழுங்க, அதோடு விடுங்க. நீங்கள் வந்து எப்படி குஷ்பு கோயில் கட்டுறீங்க, நயன்தாராவுக்கு செலவழிக்கிறீங்க, எங்கே நீங்கள் வந்து மண்சோர் சாப்பிட்றீங்க, ஆடைகளை அவுத்து போட்டு வேப்பிலையை கட்டிக்கிட்டு அந்த படம் 100 நாள் ஓடுறதுக்காக நீங்கள் அங்கே பிரச்சனை பண்ணுறீங்க, முருகன் கோயிலுக்கு போய் மொட்டையை போடுறீங்க, திருப்பதி ஏழுமலைக்கு மொட்டையை போடுறீங்க, ஒன்றை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தை ஒரு வேளை கஞ்சி இல்லாமல் வீட்டில் காஞ்ச
வயிற்றோட ஒட்டி கிடக்கிறாளா, அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. எத்தனை மருத்துவமனைகளில் 1 லிட்டர் பால் இல்லாமல் அரசாங்கம் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தும் கூட இன்னும் எத்தனையோ மருத்துவமனையில் 1 லிட்டர் பால் இல்லாத ஏழை தாய்கள் குழந்தைக்கு காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. 1000 கட்டு 1000 லிட்டர் பாலை கொண்டு போய் ஒரு ரசிகர் மன்றம் 1000 லிட்டர், இன்னொரு ரசிகர் மன்றம் 2500 லிட்டர், இன்னொரு ரசிகர் மன்றம் உடனே அடுத்த படம் ரிலீஸில் 5000 லிட்டர் பாலாபிஷேகம்னு செய்தி வருது. பாலாபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இடறி வந்து கீழே வந்து மறுநாள் அவங்க வீட்டில் பங்கு போகிற பால் ஊற்ற போகிறாங்க. எந்த நடிகரும் நடிகர் பொண்டாட்டியை வந்து மாரடிச்சிக்கிட்டு அழுவலை. உன்னை பெற்ற ஆத்தாவும் என்ன பெற்ற ஆத்தாவும் உன்னுடைய பெரிய ஆத்தாவும் சின்ன தாயும் தான் மார்வலிக்க மாரடித்து அழுவுறா. ஆக இப்படிப்பட்ட தமிழ் சமூகம், அறிவுள்ள சமூகம், உலகத்துக்கு விஞ்ஞானத்தை இன்னைக்கு கீழடி உலக தமிழர்களின் தாய்மொழின்றோம். எப்படி நகர நாகரிகம் எப்படி இருந்திருக்கு, இப்போ என்னுடைய மருங்கூரில் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க, என் தொகுதி தான், என் ஊருக்கு அருகாமையில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்திக்கணும் தமிழினம் அப்படின்னு வரலாற்று ஆய்வுகள் இருக்குது, எச்சங்கள் இருக்குது, ஆதிச்சநல்லூர் எச்சங்கள் இருக்குது, பூம்புகார் அகழ்வாராய்ச்சி இருக்குது. எல்லாம் இலக்கியமாக இலக்கணம் வரலாற்று சாவணங்களாக இருக்குது. இன்றைக்கும் கல்லணை நம்முடைய முன்னோர்த்தி ஏர்கள், நம்முடைய ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கரிகால பெருவளத்தான் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து தஞ்சை பெரிய கோயிலேருந்து நம்முடைய சோழர்கள் கட்டி வைத்து இன்றைக்கி அவருக்கு நான் ஆவடியில் ராஜராஜ நூற்றாண்டு விழாவுக்கு அவருடைய பிறந்தநாள் நான் கொண்டாடிட்டு வரேன். அப்போ இவ்வளவு பெருமை கொண்ட இனம் கண் முன்னால் தன்னுடைய விடுதலைக்காக 50,000 போராளிகள் தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு எதிரி நாட்டுடைய போர்க்கப்பலை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கடலிலே காவியம் படைக்கிற அந்த இனத்தில் பிறந்த நீ இப்படி போய் நிற்கிறியே அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு இயலாமை, இதுதான் என்னுடைய வலி. நம்ம இந்த அரசியலுக்குள்ள வரும் நிகழ்கால அரசியலுக்குள்ள திராவிட அரசியல் கொள்டாரத்தில் இருக்கிறீங்க, அதுவும் மிகுந்த நெருக்கடியான ஒரு சூழலுக்கு நடுவில் இருக்கிறீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? இல்லை, அதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், ஒரு கார்டூனிஸ்ட்டு, சமூகத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர். நான் வந்து இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக இது இல்லாத உண்மையிலேயே இங்கே ஒரு மாற்று அணி அமைக்கப்பட்டு உண்மையான தமிழர் தேசத்திற்கான ஒரு அரசியல் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்த இயக்கம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அப்போ நான் வந்து 2011 வெளியேற்றப்பட்டேன். 2012 தைத்திங்களில் கட்சியை தொடங்குகிறேன். அப்போ வருகின்ற 2016 தேர்தலில் நான் யாரோடு, எல்லாரும் கூட்டணிக்கு அழைத்தார்கள், யாரோடு நான் போகலை. நான் தனித்து தான் தேர்தலை சந்தித்தேன். என்னுடைய சொந்த தொகுதியான நெய்வேலி தொகுதியில், பழைய பண்ருட்டி தொகுதி, தற்போது நெய்வேலி தொகுதி. ஆனால் என்னுடைய மக்கள் 32,000 வாக்குகளை அளித்தார்கள். தமிழ்நாட்டிலேயே தனித்து நின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவராய் வைப்புத் தொகையை திரும்ப பெற்ற ஒரே தலைவர் நான் தான். அப்போது கூட பிஜேபியினுடைய தலைவராக அக்கா தமிழிசை வைப்புத் தொகை பெற முடியவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக இந்த விஜயகாந்த் வைப்புத் தொகையை பெறவில்லை. நண்பர் சீமான் கூட வைப்புத் தொகையை பெறவில்லை. ஏன்னா எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வைப்புத் தொகையை பெறவில்லை. அவ்வளோ 32,000க்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் நான் தான். ஆனால் அதற்கு மேலே இந்த தமிழ் தேசிய தளத்திற்கு, தமிழீழ தளத்திற்கு, என்எல்சி நிலையெடுப்புக்கு, இடஒதுக்கீட்டு போராட்டத்திற்கு, வன்னியர் சங்க போராட்டத்திற்கு, பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சிக்கு, இப்படி பல பரிமாணங்களில் பங்காற்றிய வேல்முருகனை அந்த மக்கள் அந்த அளவோடு நிறுத்தி கொண்டார்கள். அப்போ அதில் எனக்கு ஒரு படிப்பினை கிடைக்கிறது, பாடம் கிடைக்கிறது. என்னதான் இங்கு மாற்று அரசியல், மாற்று சிந்தனை நாம் முன்வைத்தாலும் நம்முடைய இரத்த உறவுகளாக இருக்கிற சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் உறவுகள் எல்லாம் இன்றைக்கும் திமுக, அண்ணா திமுக என்ற பெரிய கட்சியில் தான் ஒன்றியமா, நகரமா, மாவட்டமா, மாநிலமா அவர்களுக்காக பணி செய்கிறார்கள். நான் ஒரு வீட்டில் சோறு முறை எழுதணும் அப்படின்னா பக்கத்தில் 10 வீட்டில் திமுக, ரெட்டலை, உதயசூரியன் தான் வரைகிறாங்க, இல்லை காங்கிரஸ், இல்லை இப்போ வளர்ந்து வர்ற பிஜேபி, இப்படியே இருக்கிற ஒரு சூழலில் அப்போ நாம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி இந்த குரலற்ற மக்களின் குரலாய் ஒலிக்கணும். அதற்காக ஒரு அரசியலில் ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நான் வந்து சரி திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பாய்ஸ் கார்டில் அழைச்சி என்னை 3 முறை பேசுகிறாங்க. அப்போ எனக்கு இருந்த அந்த செல்வாக்கு, அப்போ அந்த ஒரு வேகத்தில் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு டபுள் டிஜிட்டில், அதாவது 10க்கு மேற்பட்ட டிஜிட்டில் எனக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட கூட்டணின்னு பாய்ஸ் கார்டன்லேயே பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு வெளியே வந்துடுறேன். அவங்க 1ல் ஆரம்பித்து 2ல் வந்து 3க்கு மேலே அவங்க ஏற்றி சொல்லவே இல்லை. நான் வேண்டான்ட்டு வெளியே வந்து நான் தனியாக நிறுத்தேன். ஆனால் அவர்களை கொஞ்ச காலம் ஆதரித்தேன் இந்த தேர்தல் வரையும். அதற்கான காரணங்கள் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். அது இன்றைக்கி எல்லோரும் என்னை விமர்சனம் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு திராவிட கட்சிகளோட. ஆனால் இந்த 2 கட்சிகளுடன் நான் இன்றைய வரையிலும் நான் ஆதரிப்பதற்கும் அல்லது கூட்டணி வைப்பதற்கும் என்னுடைய தனிப்பட்ட பதவி ஆசை அல்ல, இல்லை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேற்றம் அல்ல, இனம் சார்ந்த சில விஷயங்கள் அதில் உள்ளடங்கியிருக்கு. அது உலகளாவிய முக்கியமான ஆளுமைகளுக்கும் முக்கியமான தலைமைகளுக்கும் அது தெரியும். அப்போ வந்து 2016 அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம கேட்குறோம். இப்போ வெளியே வந்துடுறோம், வெளியே வந்து தனித்து குறுகிய காலத்தில் தனியாக நிற்கிறோம், கொஞ்ச நாள் தான் பிரச்சாரம் செய்கிறோம், அந்த வாக்குகளை வாங்குகிறோம், ஒரு மக்கள்கிட்ட ஒரு மாண்புக்குரிய மரியாதைக்குரிய. அப்போ நம்ம சிந்தித்தினுடைய விளைவு தான் அதுக்கு பிறகு வந்து திமுகவை வந்து அவங்க தேர்தல் அவங்களே அழைக்கிறாங்க. அவங்கள எப்படி அழைக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். ஸ்டெர்லைட்டில் நடந்த துப்பாக்கி சூட்டு போராட்டத்தில்
எல்லா தலைவர்களும் சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல காவல்துறை அன்றைய அதிமுக அரசு அனுமதிக்குது. ஆனால் நான் போய் விமானத்தில் இறங்குறேன். இறங்கின உடனே என்னை கைது பண்ணி என்னை வந்து, ஏன்னா அப்போ வந்து என்னை பற்றி தெரிந்த உளவுத்துறை அதிகாரிகள், சட்ட ஒழுங்கு அதிகாரிகள் அங்கே முகாமிட்டிருக்காங்க. வேல்முருகன் வந்தால் இவர் ஏற்கனவே தமிழ்நாடு விடுதலைப்படை மூவ்மெண்ட்டில் இருந்தவர், ப்ளஸ் நேரடியாக இருக்கக்கூடியவர்கள். இதுக்கு ஏதாவது பழிக்கு பழி அங்கே இருக்கிற முற்போக்கு அமைப்புகளோடு சேர்ந்து இவர் ஏதோ ஒரு திட்டம் தீட்டுறாருன்ற ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எல்லா தலைவர்களும், ரஜினி உள்பட எல்லாரையும் பார்க்க அனுமதித்தவங்க என்னை மட்டும் விமான நிலையத்திலேருந்து இறங்கின உடனே அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய எஸ்பி வந்து கைது பண்ணி அங்கே உள்ளே வைக்கிறாரு. அப்போ எல்லோரும் இதேமாதிரி நிறைய பேரை கைது பண்ணுறாங்க. அந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்து போராட்டம் பண்ணவங்கள அங்கேருந்து ஒரு நேர்மையான நீதியரசர் அவர்கள் யாரையும் ரிமாண்டுக்கு அனுப்பாமல், உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி ரிமாண்டுக்கு அனுப்பாமல் திருப்பி அனுப்புகிறாரு. அப்போ என்னுடைய கட்டையும் எடுத்துகிட்டு போய் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் கண்டிப்பாக கூட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டார். அப்போ வேறு வழி தெரியல. அப்போ தான் நான் ஒரு டோல்கெட்டு போராட்டம் பண்ணி அந்த வழக்கில் என் மேலே கைது செய்யப்பட்டு ஒரு மண்டபத்தில் அடைக்கப்பட்டு அன்று மாலையை விடுதலை செஞ்சுட்டேன். அந்த வழக்கில் நான் இல்லை. அந்த வழக்கில் சேர்த்து என்னை வந்து கொண்டு வந்து சிறையில் அடைச்சி என்னை சிறைப்படுத்துகிறாங்க. அப்போ சிறைப்படுத்துகின்ற போது நான் வந்து அவர்களுக்கு அந்த ஸ்டெர்லைட்டை மூடணும், அதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அது வரையிலும் நான் மாவீரன் திலீபன் வழியில் ஒரு சொட்டு நீர் அருந்த மாட்டேன் அப்படின்னு நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன். உண்ணாவிரதம் 3வது நாளை தொடர்ந்து இந்த கிட்னி பாதிக்கப்படுது. டிஐஜி, ஐஜி போன்ற அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன்றேன். அப்புறம் எப்படி அதிகாரிகள் வைகோவுக்கு இதை செய்தியை கன்வெர்ட் பண்ணி, வைகோவும் புலிகள் ஆதரவால் வேல்முருகன் புதிதாக, வைகோ சொன்னால் வேல்முருகன் கேட்பார் என்ற அடிப்படையில் வைகோ ஒரு முறைக்கு 2-3 முறை வந்து என்னை சந்தித்து, இது வந்து விபி சிங் இப்படி தான் உண்ணாவிரதம் இருந்து கிட்னி பாதிக்கப்பட்டது, அதனால் நீங்கள் தண்ணி குடிங்கன்னு சொல்லி சமாதானம் பண்ணி அந்த உண்ணாவிரத்தை கைவிட வைத்தார். அதுக்கு பிறகு நான் வந்து மேல் சிகிச்சைக்காக ஸ்டாலின் மருத்துவமனை கொண்டு வரப்பட்டேன். அங்கே இருக்கும்போது தான் திரு ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் வந்த உடனே கேட்ட ஒருவர், எல்லாம் படைசூழ எல்லா மூத்த அமைச்சர்கள் இருந்தவர்கள் எல்லாரும் வந்து என்னை பார்த்து ஆதரவு தெரிவித்து, நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அந்த மருத்துவமனையில் தான் அந்த திமுகவோடு நான் இன்று சேர்ந்து பயணிப்பதற்கான இந்த அச்சாரம் என்கிற அந்த போடப்படுகிறது சூழல் ஏற்படுகிறது. ஆனால் என்னென்னா, தமிழ்நாட்டு அரசியலில் 2009க்கு பிறகு நீங்கள் வந்து ரொம்ப தீவிரமான அந்த இதில் பயணம் செஞ்ச நபர், நாங்களாம் வந்து பார்த்தவர்கள். 2009க்கு அப்புறம் வந்து இனப்படுகொலை திமுக அதோட தொடர்புடையவங்க அப்படிங்கிறதுனால ஒரு திராவிடம் சார்ந்த திமுக அரசியல் முழுதாக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் அவங்க கூட பயணம் செஞ்ச. இல்லை, அது ஏன் பயணம் செஞ்சது என்பதை வந்து முற்றுமுதலுமாக இங்கே சொல்ல முடியாது. இன்னமும் அது சார்ந்த சில வழக்குகளை நானும் முக்கியமான முன்னாள் போராளிகளும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் திராவிட ஆட்சி எதை எப்படி அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று. அந்த அளவில் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். ஒரு 2009 புலிகள் மௌனிக்கப்பட்ட பிறகு இந்த மண்ணில் ஏதாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் அப்படின்பதற்கான ஒரு இயக்கம் செய்து அதே வேலைகளை அதே இயக்கத்தின் முன்னணி தலைவர்கள், முன்னணி தளபதிமார்கள் மீண்டும் அங்கு அதை கட்டமைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை, அதற்கான பணியை இங்கே நான் தொடங்கினேன். அதை பயன்படுத்தி தான் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் தலைமையில் இருந்த அரசு, கியூ பிரிவு, காவல்துறை ஒரு வழக்கை பதிவு செய்து ஒரு 12 முக்கியவர்கள் மீது, தளபதிகள் மீது வழக்கை போட்டு அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டு பொது சிறையில் வைக்கப்பட்டு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேல்முருகன் எங்களை ஆதரியுங்கள் என்று பேச்செல்லாம் பேசப்பட்டது. இது எல்லாத்தையும் நீங்கள் வெளியிடுறீங்களா என்னென்னு அதை பார்த்துக்குங்க. ஆதரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அரசு அது திமுக அல்லது அதிமுக தமிழ்நாட்டை ஆளுகிற அரசோடு கொஞ்சம் அனுசரணையோடு இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கும் ஒரு சூழலுக்கும் நான் தள்ளப்பட்ட உலக தமிழ் அமைப்புகளால் அல்லது உலக தமிழர்களான்னு வச்சுங்களா. அதனுடைய அடிப்படையில் தான் நான் தவிர எனக்கு ஒரு எம்எல்ஏ, நான் ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏவாக இருந்துட்டேன். அதனால் எனக்கு இந்த ஓட்டு அரசியலில் உங்களுக்கு தெரியும், ஓட்டு அரசியல் எனக்கு விருப்பம் இல்லாதனா, தமிழ்நாடு விடுதலை ஒரு நாடு வேணும்னு கேட்ட ஒரு ஆள், ஒரு நாடு வேண்டும் என்று கேட்டு போராடிய அந்த தலைவனாக ஏற்றுக்கொண்டு சிறு வயதிலிருந்து அவர்களுக்காக உதவிகளை செய்த ஒருவன். அதனால் எனக்கு இந்த பாதை சில பேர் புரிதல் இல்லாமல் எம்எல்ஏ பதவிக்காக ஒரு சீட்டுக்காக தொங்குறாரு, ஒத்த சீட்டு முத்தையான்ற என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. அது இப்போ பாலா மாரி உட்காந்து என்னோட பேசிட்டு அவங்க அந்த பேர் வச்சாங்கன்னா அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி அரசியல் ரீதியாகவும் தேர்தல் காலத்தில் நான் சொன்னது தான். இதோடு மட்டும் நான் இல்லை, இங்கே இந்த பதவியில் போய் உட்காந்தா தான் இதை செய்ய முடியும், இந்த பதவியில் போய் உட்காந்தா தான் இதை குரல் கொடுக்க முடியும் அப்படின்றதற்காக நான் செய்து கொண்ட. ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன், என் அண்ணன், தம்பி, பெரியப்பன், சித்தப்பன் எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய ஓட்டு எனக்கு, நான் 32,000 ஓட்டு வாங்கிட்டேன், எனக்கு இன்னும் ஒரு 26,000 ஓட்டு தேவைப்படுது. அந்த 26,000 ஓட்டு யாருக்கிட்ட இருக்குது ஒரு சட்டமன்ற தொகுதியில்? திமுக அதிகம். ஆனால் அதையும் தாண்டி தோத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரோடு பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். ஐயா மணியரசன் அவர்களை நடுவராக வைத்து, நம்முடைய வேணரசு அண்ணா அவர்களை கிட்ட சொல்லி பல ஆளுமைகளை விட்டு, தேர்தல் வர்ற நெருக்கம் வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருப்பார் ரத்தம்.
சரிங்க ரத்தம் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கெல்லாம் சீமான், நீங்க எல்லாமே ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஆமாம், ஒண்ணா ரொம்ப இருந்தவங்க தானே? ரத்தம் தான் கூப்பிடுவோம், பேர சொல்லி கூட கூப்பிட்டுக்க மாட்டோம். ம். அவருடைய இங்கே திரைத்துறையில் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இருந்தபோது நான் அவருக்கு இருந்த நட்பு, அன்பு, அவர் வாழ்த்துக்கள் படத்தில் என்னை கூட்டு கௌரவ தோட்டத்தில் தூய தமிழ் ஆங்கில கலப்பு இல்லாமல் அந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. அறிவுமதி அண்ணன் ஊடாக இங்கே இருக்கிற மறந்த முத்துக்குமார்லேருந்து பழனி பாரதி வரை யுகபாரதி வரையிலும் பல தமிழ் சமூகத்தின் பாரதி ராஜாவிலிருந்து எல்லாரையும் மணிவண்ணன் தொடரில் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைத்தது. இங்கே சமகாலத்தில் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அறிமுகம் பண்ணி அத்தனை பேரும் ஒரு நட்பு பாராட்டி ஒரு வாஞ்சோடு கட்டி அணைத்து அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தான் திரு சீமான் அவர்கள். ஆனால் அவர் கூட இருந்த அரசியல் ரீதியாக அவருக்கு அறிவுரை வழங்கக்கூடியவர்கள் அது என்ன நினச்சாங்களோ தெரியல, எங்கள் இருவரையும் சேர விடாமல் அரசியல் ரீதியாக தடுத்தார்கள். அதான் உண்மை, தடுத்தார்கள். அங்க அவர் மட்டும் தானே முடிவு, அவருக்கு வேற யாரு? அது யாரும் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்டு சொல்லணும். ஏன்னா அவர் போற்றுகிற அதான் கேட்க வந்தேன். இப்போ நீங்களாம் வந்து திருமாவளவனோ இல்லைனா நீங்களோ இல்லை சீமான் அவர்களோ இல்லை பாமக மற்ற தமிழ் தேசிய தமிழர் அரசியல் பேசக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு அணியில் திரள விடாமல் தடுக்கிறது என்ன? அது என்னன்னு நான் தயாராக இருந்தேன். அதற்காக ஐயா மணியரசனோட திரு சீமான் இப்பவும் தயாராக இருக்கீங்களா? ஆமாம், திரு சீமான் அவர்களோட உட்காந்து இப்போ வந்து ரொம்ப அவர் இல்லை, அவர் கூட இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லவர்கள் என்னை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இந்த ஈழப் போராளிகளையும் பெண் போராளிகளையும் தங்க வைத்திருந்ததற்காகவும் ஈஷா சார்ந்த ஒரு சீட்டிங் மன்னருக்கு வாலண்டியராக என் மனைவி இருந்தார் என்ற காரணத்திற்காக நாங்கள் இருவரும் பிரிந்திருக்கிறோம். அதை கூட அரசியலாக்கி வீடியோ வெளியிட்டு கொச்சைப்படுத்தி பதிவுகளை போட்டு கமெண்ட்ஸ் என்கிற பேரில் ரொம்ப என்னை காயப்படுத்திட்டாங்க. அதனால் இனி அப்படி வாய்ப்பு இருக்குமான்றது தெரியல. ஆனால் சீமானுக்கும் எனக்குமான அந்த நட்பு, அந்த அன்பு அது என்றைக்கும் தொடரும். அது இப்பவும் தொடரும். அது இப்பயும் தொடருது. அதில் ஏன்னா என்னுடைய தந்தை இறந்தப்ப அது ஒரு பெரிய ஒரு கௌரவமாகவே நினைப்போம். என்னுடைய தந்தைக்கு மண்ணளி போடுவது எங்கள் தந்தைக்கு பிறந்த மகன்கள் தான் போடுவோம். எங்கள் பங்கு பங்காளி உறவுகள் பெரிய ராசுகள்லாம் கூட கைகட்டி எட்ட நிற்கும் போது சீமானுக்கு அந்த அனுமதியை நான் கொடுத்தேன். அது எங்கள் உறவுகள் கூட பல பேர் என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நான் அவரை ஒரு சகோதரனாக, அதேமாதிரி அவரும் பட்டறை மிஷினை வெளியேற்ற பிறகு நான் இருந்த அந்த புலியூர் தோட்டத்துக்கு தேடி வந்து, ரத்தம் நீங்கள் வாங்க வந்து கட்சியை வழிநடத்துங்க, நான் உங்களுக்கு முழு ஆதரவாக இருக்கிறேன், கட்சிக்கான வருமானத்துக்கு நான் படம் எடுக்க போகிறேன், படம் எடுத்து சம்பாரித்து கொடுக்குறேன், நீங்கள் முழு நேரமாக அனுபவம் இருக்குது, கட்சியை நீங்கள் நடத்துங்க அப்படின்றலாம் சொன்னார். நாம் தமிழர் நடத்துங்க, அவரும் நானும் சேர்ந்து தான், நம்ம 2 பேரும் சேர்ந்து நடத்தலாம் அப்படின்றலாம் என்னோட பேசினார். ஒரு கட்டத்தில் நீங்களே கூட தலைமை பொறுப்பு எடுத்து நீங்கள் செய்யுங்க, நான் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உதவியாக இருக்கிறேன், நான் குளத்தூர் மணியனை கேட்டேன் அவர் வரல, உங்களை கேட்குறேன் நீங்களும் வரமாட்டேன்றீங்க அப்படிலாம் அந்த வாஞ்சியோட உரிமையோடு என்கிட்ட பேசியிருக்காரு. அது குமுதம் பத்திரிக்கையில் கூட ஒரு 3 பக்கம் அந்த நேர்முகம் கூட இன்னமும் இருக்குது, அவர் கொடுத்த பேட்டியே இருக்குது. அதனால் அவருக்கு எனக்குமான அந்த தனிப்பட்ட, அதேமாதிரி இப்போது அவருடைய தந்தை இறந்தபோது கூட நான் தான் முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்று முதலமைச்சர் அவர்களை தொலைபேசியினூடாக சீமான் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டு அவருடன் இந்த ஜெகதீஷ் பாண்டியன் பேசி ஃபோனை கொடுக்க சொல்லி பேச வச்சேன். அப்போ அதெல்லாம் நான் செஞ்சேன். ஏன்னா அரசியல் 1000 இருக்கலாம், ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ் தேசிய களத்தில் நிற்கிற ஒருவர், அவருடைய தந்தை இறந்துட்டார், நீங்கள் விசாரிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ஒரு லாபின்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் கூட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதில் என்னுடைய பங்களிப்புலாம் இருந்துச்சு. அதேமாதிரி இந்த வழக்கு பிரச்சனை அவருடைய ஆட்கள் போராட்டங்களில் மாட்டிக்கின்ற போது போலீஸில் என்கிட்ட கூட சொல்ல ரத்தம் இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படிம்பாரு. நம்ம தமிழ் மாமா சாகுல் மீது அவருக்கான பிரச்சனைகள் பல நாம் தமிழ் கட்சியினுடைய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் பிரச்சனை அப்படின்னா நான் எம்எல்ஏ இருக்கிற காலத்தில் என்கிட்ட கூட்டு சொல்லி அதை செஞ்சு கொடுக்கும்பாரு. இல்லை எம்எல்ஏவை இருந்தீங்க, உங்களுக்கு நிறைய அதிகாரிகள் தெரியும், எஸ்பி, காவல்துறை, ஐஜி, டிஜிபிலாம் தெரியும், உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது, அதை கூட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிம்பாரு. சொல்லுவேன். அந்த நட்பு இன்னி வரைக்கும் தொடர்ந்து. இன்னி வரைக்கும் அவர் எந்த ஒரு தொலைக்காட்சியிலோ எந்த ஒரு நேர்காணலும் என்னை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கூட தவறாக சொன்னதில்லை. ஒரு கட்டத்தில் உலகத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டு என் தலைவர் தமிழ் தேசிய தலைவர்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் ஒரு நேர்முகத்தில் கேட்குறாரு, சரி உங்களுடைய எல்லா ரகசியங்களும் உள்ளடக்கி உங்களுடைய கைபேசி யாருக்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னா என்னுடைய ரத்தம் வேல்முருகன்கிட்ட மட்டும்தான் அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ கூட சமீபத்தில் அந்தளவுக்கு என் மீது அவர் அந்த மாறாத அன்பும் பற்றும். சரிதான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்லேருந்து பிரிந்து வர்றவர்கள் வந்து அடைக்கலமாக இல்லை, அதுதான் நான் ஒரு பேட்டியில் அதை சொன்னேன். நான் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய தலைவராக ஏற்றுக்கொண்ட என் உறவுகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து உங்களுக்கு கருத்து முரண்பாடோ அல்லது என்னுடைய ரத்தத்தினுடைய கோபத்திற்கு ஆளாகி நீங்கள் வெளியேற்றப்பட்டால், நீக்கப்பட்டால் தாராளமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேருங்கள். வேல்முருகன் ஆகிய நான் உங்களை ஏதாவது கடிந்து கொண்டால் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினராக இருக்கிற நீங்கள் என்னோடு சேர்ந்து பயணிக்க உங்களால் இயலவில்லை என்று சொன்னால் என் ரத்தம் சீமானிடம் சென்று சேருங்கள். தயவு செய்து நீங்கள் பிஜேபியிலையோ காங்கிரஸ்லேயோ நீங்கள் மற்ற திராவிட கட்சிகளிலேயோ நீங்கள் போய் சேராதீங்க அப்படின்னு பல தொலைக்காட்சி பேட்டிகளில் கொடுத்தது இன்னும் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் சீமான் அவர்கள் சீர்தூக்கி பார்க்குறார், இந்த மாண்போடு அவர் நடந்து கொள்கிறார். ஆனால் அவருடைய சீடர்கள் மிக கேவலமான, அருவருக்கத்தக்க, அநாகரிகமான பதிவிடுவது, தொலைக்காட்சியில் உடனே ஒரு வீடியோ போடுவது, அந்த வீடியோ வியூவர்ஸ் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அதில் தலைப்புகளை வைப்பது, இது எல்லாம் வந்து கண்டிப்பாக
அதே மாதிரி தானே ஈழம் போர் நான் முடிச்சிடுறேன். ஈழம் போன்று ஒரு சகோதர யுத்தத்தை தமிழ் தேசிய தளத்தில் 2 அரசியல் கட்சி தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும். மீதியெல்லாம் தமிழ் தேசிய தலைவர்கள் கொண்ட கட்சி. ஆனால் அவங்க வந்து ஒரு ஜாதி அடையாளத்துடன் இந்த மண்ணில் நீண்ட நெடிய காலம் இருக்கக்கூடியவங்க. ஆனால் தமிழரசனையும் பிரபாகரனையும் பேசி தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிற கட்சிகள் அப்படின்னா 2 தான். இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி நான் பேசுகிறேன், எனக்கு 306 தொடங்கி என்னுடைய ரத்தம் சீமான் பேசுகிற நாம் தமிழர் கட்சி. ஆக அங்கே எப்படி ஈழத்தில் அங்கே இபிஆர்எல்எஃப்க்கும் டெலாவுக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் விடுதலை புலிகளுக்குமான ஒரு முரணை கூட இருந்தவர்கள் உருவாக்கி அதை பிளந்தார்களோ, அதுபோன்று இந்த தமிழர் ஓர்மையை தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் நான் அழைத்து சீமான் அவர்கள் நான் எங்கே அழைத்தாலும் உடனே வந்துடுவார். நான் அண்ணா சாலையில் இருக்கிற ஒரு விடுதிக்கு கூப்பிட்டேன், உடனே வந்தார். மணியரசன் ஐயா வர சொன்னால் வந்தாங்க. ஒரு நாள் முழுக்க நாங்கள் 3 பேரும் உட்காந்து பேசணும். ஒரு நாள் வலசவாக்கு வீட்டுக்கு வாங்க ரத்தம் அப்படின்னு வந்தார். நம்ம என்ன நாடாளுமன்ற தேர்தலில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். அவரே கூட இப்போ சமீபத்தில் சொன்னார், நான் தான் சொன்னேன் டிடிவி கூட போய் நீங்கள் வைக்கிறதா வைங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாரு. அது வந்து ஒரு சின்ன ஒரு ஞாபக மறதியின் காரணமாக ஒரே ஒரு அந்த ஆண்டை மட்டும் மாற்றி சொல்லிடுறேன். அந்த முறையில் அவர்கிட்ட நான் கேட்கல. திமுகவில் தான் நான் கேட்டேன், நான் திமுகவுக்கு சென்று கூட்டணி வைக்கவா, நம்ம எல்லோரும் ஒன்றா நிற்கலாமா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அப்போ ஒருபடி மேலே போய் சொன்னார். நானே முதலமைச்சருடைய மருமகன் பேரை சொல்லி நானே அவர்கிட்ட பேசுகிற ரத்தம், நீங்கள் இந்த முறை திமுகவில் நின்று உள்ளே போய் எம்எல்ஏவாக நீங்கள் தமிழ் சமூகத்துக்கு பணியாற்றணும் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் கூட அந்த கருத்தை அவர் ஒரு இடத்துல உண்மையை சொல்லிட்டார். அப்புறம் அடுத்த பேட்டியில் கூட இருந்தவங்க வேறு மாதிரி மாற்றி சொல்லுங்கள், இது நமக்கு வீக் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர் கூட மடைமாற்றம் செஞ்சாங்க. ஆனால் அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. ஆனால் அவருக்கும் எனக்குமான ஒரு புரிதல் இருக்குது. எங்கள் கட்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் கூட இப்போ திரு ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சீமானை கொஞ்சம் பேசுகிறாரு சொல்லும்போது நான் அவரை பலமுறை அழைத்து, தயவு செய்து நீங்கள் சீமானை பற்றி பேசாதீங்க, நீங்கள் இன்னும் கேட்க போனால் விஜய் பற்றி கூட நீங்கள் பேச வேண்டாம், விட்டுருங்க. நம்ம தனியாக ஒரு கட்சி நடத்துகிறோம், நம்ம தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், தமிழ் தேசத்துக்கு என்ன செய்ய போகிறோம், ஈழ இனப்படுகொலைக்கு என்ன செய்ய போகிறோம், அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு தான் என் கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் ஒரு முறைக்கு பல முறை நான் அவர்களை அழைத்து அறிவுறுத்துக்கிறேன், கண்டிக்கிறேன். அதையும் தாண்டி நான் சொல்கிறது அங்கே இருக்கிற 2ஆம் கட்ட அந்த யூடியூபர்ஸு, அங்கே இருக்கிற பேச்சாளர்கள், அவங்க போடுற பதிவு, அவங்க போடுற கமெண்ட்ஸ், அதில் அவங்க நொந்து போகிறாங்க. நீங்கள் இப்படி வருத்தப்படுற மாதிரி உங்கள் கட்சியில் இருந்தும் அங்கேருந்து பிரிஞ்சு வந்தவங்க உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருக்காங்க, அவங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுகிறாங்க, பேசக்கூடாது, அது உங்கள் கண்டிப்பாக மீறி பேசுகிறாங்களா? ஆமாம், அதுதான் இப்போ கடுமையாக கூட்டு சொல்லியிருக்கேன். நேற்று கூட சொல்லிட்டேன், எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து அவரை பற்றி பேசவே கூடாது. பேசுனீங்க அப்படின்னா அது வந்து எங்களுடைய இந்த ஆழமான ஒரு நட்புக்கும் மட்டுமல்ல, பொதுவான தமிழ் அரசியலுக்கும் அது உகந்ததல்ல. ஈழ மாதிரி மீண்டும் இங்கே ஒரு சகோதர யுத்தத்தை உருவாக்கி விடாதீர்கள் என்று மிக கண்டிப்பான குரலில் பேசி அத்தனை பேரையும் அழைத்து தனிப்பட்ட முறையில் கடுமையாக நான் எச்சரித்து கண்டித்திருக்கிறேன். இப்போ திருமாவளவன் அவர்களும் நீங்களும் வந்து தமிழ் தேசிய அரசியலில் தீவிரமாக பேசினவங்க. ஆனால் திராவிட கூட்டணியில் இருக்கிறீங்க. அந்த கூட்டணியிலேருந்து நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க? அது வந்து திமுக கூட்டணியில் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிற இல்லை என்பதை தாண்டி இந்த கிடைத்த அந்த பதவியை பயன்படுத்தி இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன செய்தோம் என்பது இருக்குல்லவா, அதை நான் கடந்த என்னுடைய இந்த சட்டமன்ற 3வது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நிறைவு செய்கின்ற இந்த தருணம் வரையிலும் மிக சிறப்பான சில பணிகளை செய்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் பயனடையக்கூடிய வேலையில் தான் நான் அதை பண்ணியிருக்கேன். அந்த பொறியியல் கல்லூரி மாவட்டத்துக்கு ஒன்று, இந்த கூட்டத்தொடரில் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரிடம் கோரிக்கை வச்சு ஒரு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து கல்வியை பரவலாக்குங்க, தனியார் கல்லூரியை நோக்கி பொதுமக்கள் கட்டணம் கொள்ளையில் ஈடுபடுகின்றார்கள், அதனால் அந்த மக்களால் கட்டி படிக்க முடியல, பெண் பிள்ளைகள்லாம் ட்ராப் அவுட் ஆகிறான்னு சொல்லி அதை கொள்கை அளவில் ஏற்றுக்க வச்சு இந்த ஆண்டு வந்து என்னுடைய தொகுதியில் மற்ற தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிக்கும் ஒரு கலைக்கல்லூரி என்கிற அந்த பொதுவான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கோம். மறந்த அம்மையார் ஜெயலலிதாவிடம் இன்றைக்கி எப்படி தாலி இருக்கிற டாஸ்மார்க் நடைபெறுவதோ அதுபோல் ஒரு காலத்தில் லாட்ரி சுரண்டல் இருந்துச்சு. அந்த வழிகளை வேதனைகளை முதலமைச்சரே கண்ணீர் சிந்துகின்ற வகையில் உருக்கமாக பேசி இந்த லாட்ரி தடை சட்டம் கொண்டு வந்ததில் என்னுடைய பணி. அதுமாதிரி மணல் குவாரிகளை மாவட்ட அளவில் சிண்டிகேட் அமைத்து கொண்டு பெரிய கட்சிகள் கொள்ளையடித்து கொண்டார்கள், அதை அரசே எடுத்து நடத்தணும்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது நான். தென் மாவட்ட மக்களை கொண்டு வந்து இங்கே சுண்டல் விற்கிறதுக்கு அனுமதித்த போது அவர்களுக்கு மாலை நேரம் ஒரு கல்வியை கொடுக்கணும், அவர் கொத்தடிமையாக இருப்போம் மீட்கணும்னு சொல்லி ஆலோசனை ஜெயலலிதாவை ஏற்க வைத்தது நான். மழைநீர் சேகரிப்பு என்கிற திட்டம் கொள்ளணும், செக் டைம் கட்டணும், இந்த மாதிரி மெட்ரோ ரயிலாக மோனோ ரயிலாக சிறந்ததா, மெட்ரோ ரயில் என்னுடைய ஆணித்தரமான எம்எல்ஏக்கெலாம் உங்களால் வாய்ப்பு கிடைத்த பகுதிகளில் நீங்கள் வந்து வேலை இல்லை, நான் தமிழ்நாட்டுக்கே வேலை செஞ்சுருக்கேன், ஒரு தொகுதிக்கு மட்டுமல்ல தமிழ்நாடே பயனடையக்கூடியதாக இதை நான் சொல்கிறது எல்லாம். இது எல்லாம் நான் வந்து
செய்திருக்கு. நான் இது அடிப்படையில் எந்த இதுலன்னு கேட்குறேன்னா, இப்போ திராவிட அரசியல் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியது, திராவிட கருத்துருவாக்கம் தமிழர்களுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற நிலையை நோக்கி தமிழர்கள் நகர்றாங்க. நீங்களும் திருமாவளவன் அவர்களும் இந்த திராவிட கருத்தை தூக்கி சமக்கக்கூடிய, அதை வலுக்கட்டாயமாக தமிழர்கள் மீது திணிக்கக்கூடிய திமுகவை பாதுகாப்பதில் முதன்மையாக இருக்கிறீர்களோ? இல்லை, அது இந்த பார்வையை இதில் கொஞ்சம் நம்ம ரொம்ப ஆழமாக நம்ம சிந்திச்சு இந்த கருத்தை நாம் வெளியிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் திராவிடத்தின் பெயரில் இங்கே இருக்குது. இதில் ஆளுமை செலுத்தக்கூடியவர்கள் நீங்கள் சொல்வர்கள் இருக்கலாம், நான் இல்லைங்கள. ஆனால் இதற்காக கொடி பிடிக்கிற, கோஷம் போடுகிற, இதற்காக சிறைக்கு போகிற, இதற்காக ஓட்டு போடுற யாராக இருக்கிறேன்னா நீங்களும் நானமாக தான் இருக்கிறோம். அப்போ இவர்கள் இதில் இரண்டரை ஊறி கடக்கிறாங்க. ஆக இவர்களை மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழலில் அப்போ அவர்களோடு சேர்ந்தால்தான் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். நீங்களும் கரைஞ்சு போற மாதிரி இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் அது இதுக்கு உங்களுக்கு சட்டமன்றத்துல பேசுறதுக்கு உரிமை கிடையாது. இல்லை, உரிமை இல்லைனாலும் நான் அப்பாவோட உங்களை அதான் நான் ஃபைட் பண்றேன். பார்க்கும்போது எங்களுக்கு சங்கடமா இருக்கு. இல்லை, அதான் சங்கடப்படுவீங்க தான், கண்டிப்பாக மாற்று கருத்தே இல்லை. நான் அதை குறை சொல்லலை. ஆனால் அப்படி சண்டை இட்டாவது தொழிலாளர் விரோத சட்டத்தை நான் தான் தடுத்து நிறுத்தினேன். ஒரு வேல்முருகன் இன்னைக்கு உள்ள இல்லைன்னா இன்றைக்கி அந்த 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை சட்டம் நிறைவேறி இருக்கும். நேத்திக்கு கல்லூரிகளை வடநாட்டுக்கார மொழி வழி சிறுபான்மையர் எவன் வேணுமானாலும் இங்கே பல்கலைக்கழகங்கள் உருவாக்கலாம். 234 எம்எல்ஏக்களை யார் இந்த சட்டத்தை ஏற்று பேசினா மறுவாய்க்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று இன்றைக்கி அந்த ரத்தத்தை அதே அமைச்சர் வாயால் திரும்ப பெற செய்வதில் வேல்முருகன் பங்கு இருக்கா இல்லை? அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். வேல்முருகன் போய் அங்கே மேசையை தட்டிட்டு திமுகவோ அண்ணா திமுகவை கொண்டு வர எல்லா சட்டங்களையும் ஆதரித்துட்டு எல்லா திட்டங்களையும் ஆதரிச்சுட்டு வரலையே. இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடுற மக்களை குறித்து சட்டமன்றத்தில் யார் பேசினா? நான் தானே பேசினேன். இன்றைக்கி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு எப்படி நடந்தது, எப்படி மக்கள் செத்து மடிந்தார்கள் அப்படிங்கிறத நான் தானே அங்கே முதல்ல அளவு பேசினேன். அதான் என்னுடைய துறைமுகத்தினுடைய அமைப்புக்கு அங்கே ஏற்று சட்டமன்றத்தில் நான் தானே பேசுகிறேன். நான் வெற்றி பெற்றது திமுக கூட்டணி, நான் வெற்றி பெற்ற சின்னம் திமுகவுடைய உதயசூரியன் சின்னம். ஆனால் நான் யாருக்காக பேசுகிறேன்னு இருக்குது இல்லையா? இப்போ இன்றைக்கி ஈழத்திலிருந்து இங்கே இருக்கிற போராளிகளை, புலிகளை புழல் சிறையிலையும் சிறப்பு முகாமில் அடைச்சி வச்சுருங்க, அவங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு நான் தானே பேசுகிறேன். இன்றைக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அம்மையார் மறந்த ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிய ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, அதற்கான ஒரு அரசியல் தீர்வு பொதுவாக்கெடுப்பு என்கிற சரத்துக்களை அம்சங்களை உள்ளடக்கி ஒரே ஒரு பக்கம் ஒயிட் பேப்பர் மட்டும்தான் உங்களுக்கு செலவாகும். டேட்டை போடுங்க, தேதியை ஆண்டை மாற்றுங்க, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற அனுப்புங்க அப்படின்னு இன்றைக்கும் ஒற்றாளாக நின்று சட்டமன்றத்தில் குரல் எழுப்புறோம் இல்லையா? அப்போ நான் சென்று பணி செய்யக்கூடியவன் எவ்வாறாக இருக்கிறான், எவ்வாறு பணி செய்கிறான், இதைத்தான் நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு பல கட்சிகள் அமைப்புகள் போடுறாங்க. நான் 2001 கம்ப்ளீட்டாக கோயில்களில் தமிழில் தான் குடமுழுக்கு செய்யணும், கோயில்களை இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படுறாங்க, தமிழிலும் அப்படின்ட்டு கலைஞரை கேள்வி கேட்டு தமிழிலும் என்கிற அனைத்து பெயர் பலகையும் தூக்கிவிட்டு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்று பெயர் பலகைக்கு சட்டம் ஏற்றி அதை இந்த அளவில் இருக்கணும்னு உத்தரவிட்டவன் வேல்முருகன். அதோடு இல்லை, அன்றைக்கு கலைஞர் கொடுத்த அரசு உறுதிமொழி குழு தலைவர் என்கிற அந்த பதவியை பயன்படுத்தி தமிழ்நாட்டுடைய அத்தனை அரசு வருவாய் மாவட்டங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு மாவட்ட காவல் கண்காணிப்போடு கூட்டங்களை நடத்தி எதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தரவாக சட்டமன்றத்தில் நான் உறுதி பெற்றேன்னு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வரேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேவாரம் திருவாசகம் சிதம்பரம் தில்லையம்மன் கோயிலில் பாட முடியல, ஆறுமுகசாமி பாட போனார். இன்றைய ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில்வளன் தான் அன்றைக்கி அங்கே ஏஎஸ்பி. அவர் அவரை குண்டு கட்டாக தூக்கி டீச்சர்கள் அடித்து வெளியேற்றும் போது வெளியே கொண்டு வந்துட்டார். இன்னமும் அது காட்சி ஊடகத்தில் இருக்குது. சட்டம் இல்லாமல் உட்பட மாக்காய் காலத்தோடலாம் போராடினாங்க. ஆனால் அவங்க போராட்ட காலத்தில் மக்களை திரட்டி ராஜ்தோர் உள்ளிட்ட மக்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட கோவன் உள்ளிட்ட நம்முடைய மருதையன் உள்ளிட்ட போராடினார்கள். ஆனால் அதை சட்டமாக்கியது யார்? வேல்முருகன் ஆகிய தமிழர் உரிமை பேசுகிற வேல்முருகன் உள்ளே போன பிறகு தான் நீங்கள் தேவாரம் திருவாசகம் பாடுவதற்கு அனுமதி இல்லை, தமிழின தலைவரே முத்தமிழர் தலைவர் கலைஞரே உங்கள் ஆட்சியில் எங்கள் தமிழ் அங்கு தேவாரமான தில்லை நடராஜர் கோயில் பாடுவதற்கு அனுமதி இல்லை, இது உங்களுக்கு அவமானம் இல்லை என்று சட்டமன்றத்தில் யார் கேட்டா? வேல்முருகன் தானே கேட்டா. அதற்கு பிறகு தானே கலைஞர் வேல்முருகனுடைய கருத்தை நான் ஏற்கிறேன், உடனடியாக அந்த கோவிலை இந்து அறநிலையத்துறை கையகப்படுத்தும், உடனடியாக தேவாரம் திருவாகம் பாசுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும், காவல்துறையை ஊரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று எந்த ஏஎஸ்பி செந்தில்வேலன் திருச்சேரிகள் அவர்களை அடித்து விரட்டிய போது பாதுகாப்பாக திருச்சேரை கொண்டு வந்தாரோ வெளியே, அதே செந்தில்வேலன் ஏஎஸ்பி தான் நூற்றுக்கணக்கான காவலரோடு இந்த ஆறுமுகசாமி வேல்முருகன் சட்டமன்றம் பேசிய பிறகு முதலமைச்சர் அறிவித்த பிறகு உள்ள கூட்டு போய் முதல் மரியாதையை அந்த மாவட்டத்தில் இருந்து பாட வச்சார். இன்னைக்கு அவர் ஐஜி இன்டெலிஜென்ஸாக இருக்கிறார். ஆக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய எதிர்ப்பும் கொந்தளிப்பும் அது வெளி அளவில் தான் இருந்துச்சு. அது சட்டமன்றத்தில் கலைஞருக்கு கேட்கும்படி அல்லது புரியும்படி உணரும்படி பேசணும். கருணாநிதி அவர்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க மக்கள் போராட்டங்களை எல்லா மக்கள் போராட்டங்களுக்கும் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் செய்ய இருக்கிறாங்களா? இப்ப துப்புரவு பணியாளர் போராட்டம் நடக்குது, அமைச்சர்கள் செய்தி வைக்கிறாங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு எம்எல்ஏ
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே செல்லக்கூடியவன், இந்த மொழிக்கானவனா, இந்த இனத்துக்கான இனப்படுகொலை பிரச்சனையை பேசக்கூடியவனா, இங்கே தமிழ் நிலத்துக்கான உரிமைகளை பேசக்கூடியவனா இருக்கிறானா இல்லையா? அதுதான் நீங்கள் வாய்ப்பை பார்க்கணும். பயன்படுத்தி இன்னைக்கு ஆமாம், இன்னைக்கு NLC நிலம் கொடுத்த மக்களுக்கு நானே தான் 4 நூற்றாண்டு காலம் பாமக மருத்துவர் ராமதாஸ் ஐயா எல்லாரும் நாங்கள் போராடணும். பூத்தாளங்க குண்டாசில் போனார், வாழைச்செல்வம் குண்டாசில் போனார், துப்பாக்கி சூடு நடந்துச்சு. ஆனால் தீர்வு நான் எம்எல்ஏ போன பிறகு ஒரு முறைக்கு பல முறை பேசி மக்களை திரட்டி போராடி NLC அதிகாரிகளை சிறைப்பிடித்து CEC கிட்ட இருந்த துப்பாக்கிகளை கைப்பற்றும் என்று அறிவித்து சட்டமன்றத்தில் பேசி முதலமைச்சர் அதுக்கு ஒரு குழு நியமித்து சீஃப் செக்ரட்டரி தலைமையில் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஏக்கருக்கு 20,000 50,000 கொடுத்த மக்களுக்கு இன்னைக்கு குறைந்தபட்ச ஏக்கருக்கு 30,000 வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை என்கிற ஒரு ஒப்பந்தத்தை என்னுடைய காலத்தில் தானே ஏற்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் அங்கே தான் பார்க்கணும். அதாவது அதோடு இல்லை, இன்னொரு நெருக்கடிங்கிறது உங்களுக்கு இன்னும் ஒன்று, இந்த ஆட்சிக்கு வரும்போது நான் கொடுத்த 10 கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கையில் ஒன்று, திமுக ஆட்சிக்கு வருகின்ற போது OPS காலத்தில் 2016 இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாடு அரசு பதவிகளை கைப்பற்றி கொள்ளலாம், அவங்க வைக்கிற தேர்வில் தேர்ச்சி பெற்றால் போதும்னு இருந்துச்சு. அவன் தமிழ் எழுத படிக்க பேச தெரிய வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி எல்லா நாட்டு மாநிலத்துக்காரனுக்கும் இங்கே வேலை கொடுத்தோட மட்டுமல்லாமல் அண்டை நாடுகள், நெய்பர் நாடுகள்னு தென்னாப்பிரிக்கா நாடுகளில் கென்யாவிலேருந்து, உகண்டாவிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, இந்தோனேஷியாக்காரன் வரைக்கும் இங்கே வந்து அவன் எந்த காலத்தையாவது ஒரு ஆர்ஜின் இந்திய நாட்டில் ஆர்ஜினாக இருந்தால் மட்டும் போதும். அதுக்கான ஆவணங்கள் பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், ராஜஸ்தான்லேயே அவன் ஒரு தாசில்தார்ட்ட 2,000 கொடுத்து வாங்கி வந்து கொடுத்தா அவனுக்கு கூட இங்கே TNPCயில் தேர்வு எழுதி மேஜிஸ்ட்ரேட் ஆகி உச்சநீதிமன்ற நீதிபதி வரைக்கும் போகலாம். DSP டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆகி DGP வரைக்கும் வரலாம். ஒரு கோட்டாட்சியர் ஆகி 35 வயசில் ரிட்டையர்ட் ஆகும்போது நாட்டுடைய தலைமைச் செயலாளர் வரையும் வடமாநிலத்துக்கான வரலாம் என்பது இந்த நாட்டில் இந்த 234 MLAக்களை 186 அரசியல் கட்சிகளை இந்த இஷ்யூ இது தமிழ் சமூகத்துக்கு, எதிர்கால தமிழ் இனத்திற்கு பாதுகாப்பானது அல்ல, உகந்ததானது அல்ல. இது மிகப்பெரிய பேராபத்து. அது தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பு உரிமையை பறிப்பதோடு இல்லை, எல்லா நிலைகளிலும் பியூரோக்ரஸியிலிருந்து, ஜுடிஷியலிருந்து, காவல்துறையிலிருந்து அத்தனை இடங்களிலும் அவர்கள் வந்து அமர்வதற்கான கதவை மோடி அவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் திறக்க சுற்றிருக்கிறார். ஒரு பச்சை தமிழனான OPS மூலமாகவே ஒரு சட்டத்தை, ஒரு அரசு GOவை போட்டு என்று அதை கண்டுபிடித்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை திரட்டி TNPSC முற்றுகையிட்டு, கோட்டையை முற்றுகையிட்டு அதிமுக காலத்தில் தலைகள் நின்று பார்த்தேன், நடக்கலையே வேல்முருகனால. ஆனால் இந்த ஒரு MLA இந்த உதயசூரியன் சின்னத்தில் நின்று திமுக கூட்டத்தில் உள்ள போன பிறகு தான் இவங்களுக்கு டிமாண்ட் வச்ச, முதலமைச்சர் அவர்களே உங்களோடு நான் கூட்டணி வர வேண்டும் என்றால், உங்களை நான் ஆதரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். பச்சை தமிழ் PTR பழனிவேல்வாசன் முதல் கட்டமாக என்ன சொன்னார்? வேல்முருகன், உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய கோபம் எனக்கு புரிகிறது. முதல் கட்டமாக இவர்களை வெளியேற்றுவதற்கு கண்டிப்பாக தமிழ் எழுத படிக்க பேச தெரியணும். TNPSC வைக்கிற தேர்தலில் 40 மதிப்பெண்கள் எட்டால் மட்டும்தான் உள்ளே வர முடியும்னு ஒரு கடிவாளத்தை போடுகிறேன் என்று போட்டால் அதிலே கூட நான் எழுந்து சொன்னேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, தயவு செய்து தமிழ்நாட்டு அரசு பதவிகளில் தாய்மொழி தமிழாக கொண்டவர்களும் 12 காலமாக இந்த மண்ணில் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்களும் என்கிற வார்த்தையை சேருங்கன்னு அங்கே தான் நீங்கள் சொன்ன அரசியல் தடை போட்டு வச்சிருக்கு. அப்போ எதுக்காக சொல்லணும்? இதைனாச்சும் சாதிப்பதற்கு ஒரு வேல்முருகன் போன பிறகு தானே. ஏன்னா 2016 இந்த ஆட்சி வர்ற வரைக்கும் இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆந்திரத்துக்காரங்களும், கன்னடத்துக்காரனும், கேரளத்துக்காரனும், கர்நாடகத்துக்காரனும் வந்து இங்கே அரசு பதவியில் உட்காந்துட்டானே. இன்றைக்கி EB டிபார்ட்மெண்ட்டில் 1200 பேர், ரெக்ரூட்மெண்ட்டில் 1100 பேர் வந்து இங்கே பார்த்தாலும் அவன் தானே வேலை செய்கிறான். AEA JEA. அதேமாதிரி உங்களுக்கு தெரியும், பாலிடெக்னிக் IT விரிவுரையாளர் 1200 பேரில் 1150 பேர் சர்மா குருமானு பட்டியல் ஒட்டுற பிறகு தான் வேல்முருகன் போய் முற்றுகையிட்டான். ஐயா மணியரசு அறிக்கை கொடுத்தாரு. நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போலீஸ் கமிஷனர் AK விஸ்வநாதன் போய் சொல்லி இதில் முறைகேடு நடந்திருக்குன்னு தவறை கண்டுபிடித்து அதில் 7 பேரை பிடிச்சி குண்டாஸ் அடித்தேன். நான் சொன்னேன், TNPSCயில் 10 லட்சம் பேர்லேருந்து 25 லட்சம் பேர் எழுதுவதற்கு போலீஸு, பாதுகாப்பு, எக்யூப்மெண்ட்ஸு, சூப்பர்வைசர், ஆசிரியர்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாடு தமிழ் நிலத்தில் இருக்கின்ற போது தமிழர்கள் இப்படி போய் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி கலந்து கொண்டு தேர்வு எழுதி இந்த நீட்டின் ஊடாக கிடைக்கிற இடங்களை தமிழர்கள் அமர்ந்து விடக்கூடாது. இந்த இடங்களை ஸ்டே வேக்கன்சி என்கிற அடிப்படையில் ஒன்றிய பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டு வட இந்தியர்களை நிரப்பிக் கொள்ள வேண்டும் சூட்சமும் இருக்கிறது அல்லவா? இதை தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் போராட்ட காலத்திலும் உடைத்த ஒரே இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அங்கதான் பாயிண்ட் கிடைக்கிற பகுதியில் பயன்படுத்துறீங்க. அதில் வந்து திமுகவிலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு அது இருக்குன்னு நீங்க என்ன நினைக்கிறது? இல்ல இப்போ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து சேகர் பாபு தரப்புல இல்ல, சேகர் பாபு மட்டும் இல்ல, ஏவாவேலு வந்து திருவண்ணாமலையில நின்னுக்கிட்டு இது எங்க மண்ணுன்னு நம்ம தமிழ்நாட்டுல நின்றுக்கிட்டு அவர் வந்து ஒரு ஆதிக்க மனநிலையில, ஒரு தெலுங்கர் மனநிலையில பேசுறாரு. இதை வந்து கண்டிச்சு அந்த கூட்டணியில இருக்கிற நீங்க வந்து அங்க குரல் எழுப்ப முடியுதா? இல்ல, அதாவது இங்க என்னன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சென்னை தமிழ்நாடே வந்து இது மொழி மாநிலங்களாக பிரிக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் சொன்ன தெலுங்கர்கள், மலையாளர்கள், கன்னடர்கள் எல்லாரும் இங்கே ஒரு தாய் மக்களாக நம்ம 2.5 கலந்து வாழ்ந்துட்டோம். நம்ம தமிழுக்கு ஒரு அந்த பெருமை குணம், ஈகை குணம், வள்ளல் குணம் என்னன்னா, வந்தவரை வாழவும் வைத்தோம், வந்தவரை ஆளவும் வைத்து அழகு பார்த்தோம். அதனுடைய விளைவு, அதனுடைய நீட்சி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அப்படியே தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு வேல்முருகனால் மட்டும் இதை மாற்றம் கொண்டு வர முடியாது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களும் சிந்திக்க வேண்டிய அதுக்கு தான் நான் சொல்கிறேன்,
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, அந்தந்த சாதிகளுக்கு எண்ணிக்கை ஏற்றவர் கல்வி வேலைவாய்ப்பு கொடுங்க, அந்தந்த சாதிகளில் எண்ணிக்கை ஏற்றவர் எம்எல்ஏ எம்பி அமைச்சரவையில் இடம் கொடுங்க. அப்படிங்கிற ஒரு தனி மெஜாரிட்டி உள்ள ஏதோ ஒரு தமிழ்ச்சாதியோ அல்லது பிறமொழியாளர்களோ பெரிய பதவிகளை உயர்ந்த பதவிகளை அபரித்துக் கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று சட்டமன்றத்திலேயே முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நான் பேசியிருக்கேன். ஆக இந்த இப்படிலாம் பேசுறதுனால உங்களை அந்த கூட்டணியில் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி நான் கவலைப்படுறேன் போல. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் என்ன எம்எல்ஏவுக்கான ஆளா இல்லை எம்பிக்கான ஆளா? நான் கிடைத்த இந்த பதவியின் ஊடாக உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் தமிழ் வழியில், அதுவும் கலைஞர் கொண்டு வந்த சட்டத்தில் டைரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய காவல் உதவியாளருக்கு தேர்வு எழுதி அவன் அந்த பணிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டான். சொன்னவன் யார்? வடமாநிலத்துலேருந்து வந்து இங்கே டிஜிபியாக இருக்கிற ஒரு முன்னேறிய ஜாதிகாரன். அதெல்லாம் டைரக்ட் எஸ்ஐ ஆகிட்டாக்கா அவன் ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இங்கிலீஷில் அபிடவுட் என்று சொல்லக்கூடிய எதிர்மனு தாக்கல் பண்ணணும், ப்ரீஃபிங் பண்ணணும். அதுக்கெல்லாம் அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்காது. அதனால் நாங்கள் எடுக்க முடியாதுன்ட்டு கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு காலத்திற்கு கலைஞர் போட்ட அரசாணையை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்ன இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை இந்த வேல்முருகன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகுதான் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தும் நடக்காததற்கு முன்பே நான் என்ன செய்ய எதிர்க்கட்சி வரிசையிலாக ஏற்கனவே 2 முறை இருந்தபோது குரல் கொடுத்தா நடக்கலை. அதிகாரிகள் தலைவர்கள்கிட்ட, ஆளுங்கட்சியாக இருந்த ஓபிஎஸ் கிட்ட, இபிஎஸ் கிட்ட, ஜெயலலிதா கிட்ட, கலைஞர்கிட்ட ஏமாற்றிட்டானுங்க. ஆனால் நான் அந்த படிப்பினை பெற்றுக்கொண்ட காரணத்தினால மதுரைக்கு போய் உட்காந்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் காமனை வச்சு நீதியரசர்கள் கிருபாகரனும் புகழேந்தியும் ஓப்பன் கோர்ட்டில் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படிச்சுட்டு வேலை கேட்காம லண்டன்லேயா வேலை கேட்டான் என்று சாட்டையை சுரட்டி இந்த நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரலையும் டிஜிபியும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்தினுடைய தலைவரையும் வர வச்சு ஓங்கி மண்டையில் கொட்டு வச்சு ஒரு வேல்முருகன் என்ற நபர் இந்த வழக்கை தொடுக்கவில்லை என்றால் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் வழிப்படுத்துகிற நிலைமை என்ன அப்படி என்று ஓப்பன் கோர்ட்டில் ஃபயர் பண்ணி இன்றைக்கி அந்த உத்தரவை பெற்றுக் கொடுத்தோம் வேல்முருகன். ஆக இந்த நீங்கள் எனக்கு என்னென்னா இங்கே யதார்த்த நிலையை நான் உணர்கிறேன். அதனால் அவங்கக்கிட்ட ஒரு 26,000 வாக்கு இருக்குது நிரந்தரமாக எல்லா தொகுதிகளிலும். அந்த வாக்கை பெற்று நான் சட்டமன்ற உறுப்பினராக சென்று நான் என் தமிழ் இனத்திற்கும், என் தாய்மொழி தமிழுக்கும், என் தமிழீழ விடுதலைக்கும், ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கும், இங்கு தமிழக வேலை தமிழருக்கும் என்கிற இந்த முழக்கத்தை பேசுகிறேன். இல்லை சட்டமாக்கணும்னு வாதாடுறேன்ல. நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். நம்மால் ஒரு ஆள் அங்கே இருக்கிறான், சரியாக இருக்கிறானா, இல்லை இவன் போய் திராவிட கும்பலோட இல்லது தேசிய கும்பலோட 2.5 கலந்து பணமும் பதவி பொட்டி என்ன சொல்லுவாங்க ஏதாவது சொல்கிறாங்களே இன்னும் ஒரு டீ இன்னும் ஒரு அதெல்லாம் அப்படிலாம் இல்லாமல் நம்ம அனுப்பக்கூடிய ஒரு பிரதிநிதி நம்மளில் ஒருவன் அங்கே யாருக்கானவனாக இருக்கிறான்? மக்களுக்கானவனாக இருக்கிறானா? சட்டமன்றத்தில் அவனுடைய பேச்சு என்ன, கேள்வி அவரில் என்ன கேட்குறான், 0 நேரம் இல்லாத நேரத்தில் லாக்அப் டெத்தை குறித்து பேசுகிறானா, காவல்துறை என்கவுண்டரை குறித்து பேசுகிறானா, அரசாங்கத்துடைய லஞ்ச லாவணி ஊழல் முறைகேடுகளை பற்றி பேசுகிறானா? இன்றைக்கி பாலம் அடைஞ்சுக்கிறதுக்கு கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறேன். நான் என் தொகுதியில் எதிர்நீதிமன்றத்தில் பாலம் உடஞ்சி போச்சு, இது என்ன அப்படின்னு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஸ்தம்பிக்க வச்சு முதலமைச்சர் எழுந்து ஒரு சிறப்பு தேர்வில் வேல்முருகன் கோரிக்கை ஏற்கப்படுது, 80 கோடி ரூபாயில் எதிர்நீதிமங்கலம் பாலம் கட்டித்தரப்படும் அறிவிக்கிற தடுப்பணை கட்டித்தர அறிவிக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்கிட்ட இருக்குல்ல. என்னுடைய மக்கள் விபத்துக்களை இறந்துட்டாங்கன்னா அது என்ன நீங்கள் வந்து ஒருத்தருக்கு 1 லட்சம் ஒருத்தருக்கு 2 லட்சம் கொடுக்குறீங்க, சாராய சாவலை செத்தாக்கா 10 லட்சம், இங்கே வந்து என்னுடைய விவசாய இடி வந்து செத்து போட்டாக்கா 5 லட்சமா அப்படின்னு சட்டமன்றத்தில் ஏஞ்சி கேட்டு கேள்வி கேட்ட பிறகு அந்த கேள்வி கேட்க ஒருவனை அங்கே இருக்கிறல்ல, அதைத்தான் நான் பார்க்கணும். நம்மக்கிட்ட வரி வாங்குறதுக்கு சமரசம் வந்துட்டீங்களா? இல்லை சமரசில் வந்து இங்கே உட்காந்து திராவிடத்தை ஏற்றுக்கிட்டீங்களா? திராவிடத்தை ஏற்றுக்கல. மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அந்தந்த மாநிலத்தினுடைய தேசிய இனங்கள் தான் அந்த மண்ணை ஆளணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த எண்ணம் இல்லாத இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த இந்திய நாட்டின் தேர்தல் விதிகள் பிரகாரம் தேர்தல் நடவடிக்கையின் மூலமாக இங்கு பிரிதொரு அரசியல் கட்சியில் அவர் எந்தவித மொழி வழி சிறுபா இங்கே ஹீராஸ் அந்த எம்பி ஆகிறது யாருங்க? மார்வாடி சேட்டுகளா? தமிழர்கள் தானே போட்டான். பவுன்குமாரை திருவண்ணாமலை அண்ணாமலை தீவிரத்துடைய சேர்பர்சனாக அந்த நகர்மன்றத்தினுடைய தந்தையாக ஆக்கி முதல் முறையாக பரிவட்டம் கட்ட வச்சது யாருங்க? கட்டியவன் தமிழ் தானே. அப்போ எந்த மக்களிடத்தில் இந்த அறிவுபூர்வமான மாற்றம் வர வேண்டுமோ அதற்கான களப்பணிகளையும் அதற்கான கட்டமைப்புகளையும் அந்த வேலையை தான் நான் செய்கிறேன். அப்போ செய்கிறதுக்கு இப்போ பாலா இருக்கிறீங்க, நான் ஆற்றுல 1000 கிலோமீட்டர் வேகத்தில் புயலில் அடிச்சுட்டு போகிறேன், பாலா வந்து நிற்கிறீங்க. நீங்கள் வந்து தெலுங்கரா, நாடாரா, முக்குளத்தோரா, தேவரா, வன்னியரா, ஆதித்தமிழரா அப்படின்னு பார்த்து நீங்கள் எனக்கு கை கொடுக்க வரும்போது நான் கை கொடுக்கல. கை கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு நம்ம பாலா வந்து கை கொடுக்குற மேலே ஏறிடும், ஏறி போய் நின்றுக்கிட்டு அப்புறம் நம்ம இதை பற்றி ஆய்வு அப்படின்ற அடிப்படையில் ஒரு சமரசம் தான். சமரசம்னா அந்த ஓட்டு இந்த தேர்தல் காலத்தில் மட்டும்தான் அந்த சமரசத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மற்ற நேரத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி தலைவரை யார் உங்களுக்கு தெரியுமா? திமுகவுடைய எதிர்கட்சியா நீங்கள்? ஆமாம், இன்றைக்கி நீங்கள் அத்தனை பத்திரிகை நம்பர்களும் ஊடக நம்பர்களும் அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரச்சனையை ரேஸ் பண்ணுறதுலேருந்து முதலமைச்சர் கூட்டி எஸ்ஐஆர் பிரச்சனையில் கேள்வியை எழுப்புறதுலேருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் என் மனதுக்கு எது சரி என்று படுகிறதோ, எது நியாயம் என்று படுகிறதோ, எது இந்த பெரும்பான்மை தமிழ் சமூகத்திற்கான உரிமை மறுக்கப்படுகிறதோ உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு இன்றைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லேருந்து எல்லா துறை செயலாளர்களையும் கூட்டு ஆய்வு செய்யக்கூடிய அரசு உரிமை குழு பதவி. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா 38 மாவட்டத்துக்கு அவங்க கொடுத்த பதவியில் அவங்க அரசாங்க செலவில்
நான் போய் ஆய்வு பண்ணும்போது 15க்கு மேற்பட்ட கலெக்டர் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க. புரியுதுங்களா? நான் கமிட்டிக்கு போயிட்டு ஆதாரப்பூர்வமாக ரிப்போர்ட்டை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட வச்சுட்டு, இதுதான் தமிழின தலைவருடைய பிள்ளை, நீங்கள் ஆட்சி நடத்துகிற முறைமையா? ஏன் தமிழ்நாட்டில் தகுதி உள்ள எஸ்பி இல்லையா? எல்லாம் சரிதான். நீங்க திரும்ப அவரை தமிழின தலைவர் தலைவர் சொல்றாரு. கலெக்டர் இல்லைன்னா அவர் தமிழின தலைவர்னு இந்த பெரும்பான்மை மக்களால் போற்றப்படுகிறான், கொண்டாடப்படுறான் அல்லவா? மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அவர் தமிழ்நாட்டில் வந்திருக்கலாம், இல்லை அவருடைய ஆரிஜின் கூட அங்கே இருக்கலாம். ஏன்னா அந்த இன்றைக்கும் நம்ம பெங்களூரில் நம்ம தமிழர்கள் பூர்வீகமாக அங்கே வாழ்கிறான். அதுமாதிரி அவருடைய பூர்வீகமாக கூட அவர் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாநிலங்களை சேர்ந்தவராக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்து இன்னைக்கு பாலாட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் அந்த குடும்பத்தில் எல்லாரோடும் பழகிருக்கிறேன். அவர்கள் வீட்டில் யாரும் தெலுங்கு பேசுவதில் யாருக்கும் தெலுங்கு தெரியாது. இது இங்கே ஒரு செய்தி பரவலாக தமிழ் தேசியர்களால் பரப்பப்படுகிறது, கலைஞர் ஒரு தெலுங்கு அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிந்து கலைஞரோ, கலைஞர் அப்பாவோ, அவங்க அம்மாவோ, கலைஞரோ இன்னைய தலைமுறை வரையிலும் ஒருவருக்கு கூட அந்த குடும்பத்தில் தெலுங்கு தெரியாது. ஆனால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இங்கு அதிகாரம் செலுத்துகிறார்கள். அவருடைய எண்ணிக்கையை விட அவர்கள் அதிகமாக எம்எல்ஏவா, எம்பியா, மந்திரியா இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது ஒரு தமிழ் தேசிய இனத்தின் அந்த ஒரு நியாயமான கோபம். அவர்களுக்கு கூறிய பிரதிநிதியும் இருக்கட்டும். அதைத்தான் நீங்க தமிழ் தேசிய இயக்கங்கள் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம். ஆமா, அதனால நம்ம அவர்களை வெளியேறணும், அவர்களை இந்த நாட்டில் எம்எல்ஏவே இருக்கக்கூடாது, எம்பியா இருக்கக்கூடாது, மந்திரியாவே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம இன்னைக்கு அகதியா உலகத்துல போய் லண்டன்ல போய் மொரீஷியஸ்ல நீங்க துணை பிரதமர் அதிபராக கண்டிப்பா. அதே மாதிரி இன்னைக்கு அவர்கள் கூட எனக்கு என்னன்னா, இப்போ மற்ற தமிழ் தேசியர்கள் பேசுவதை போல நான் ரொம்ப வீரியமாக பேசாததுக்கு காரணம், இங்கே தமிழ்நாடு விடுதலைப்படையிலிருந்தும் தமிழீழ விடுதலையிலிருந்தும் இங்கே இரண்டரை கலந்து நம்மோடு வாழ்ந்த அந்த மொழிவழி சிறுபான்மையர் என்று சொல்லக்கூடிய இன்றைய தூய தமிழ் தேசியர்களால் தெலுங்கர்கள் என்று விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றவர்கள் இந்த மண்ணில் தியாகம் செஞ்சிருக்காங்க. அந்த தியாகத்தை மதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அதனால அவர்களை ஒருபோதும் மொழிவழி சிறுபான்மையரை அந்நியர்களாகவோ தெலுங்கர்களாகவோ நாம் குற்றம் சொல்ல வேண்டாம். ஆனால் அவர்களையும் புரியும்படியாக நீங்கள் உங்களுக்கே தெரியும், நாம் தமிழ் கட்சியில் எத்தனையோ தெலுங்கு தாய்மொழியாக தமிழ்கள் தமிழ் தேசிய அரசியலுக்காக களமாடுறாங்களா, போராடுறாங்கல்ல. இப்போ என்கிட்ட இருக்கிறாங்கல்ல, அவங்கள போய் இல்லடா நீ ஆந்திரத்துக்காரன்டா, நீ தெலுங்குடான்னு எப்படி நான் சொல்ல முடியும்? இங்கே ஈழ இனப்படுகொலைக்கு செத்து போனதுல 3 பேர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன், மொழிவழி போராட்டத்தில் தியாகம் செஞ்சு தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவன். இந்த தமிழ்நாடு எல்லை பிரிக்கப்படுவதற்கு எங்கள் மூத்த உறவினர் விநாயகத்தோடு திருத்தணி எல்லையில் களமாடியவர்கள் எத்தனையோ தாய்மொழி தெலுங்காக கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதேமாதிரி உங்களுக்கு அங்கே ஐயா தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்படுவதற்கு 76 நாட்கள் உண்ணாவிரதம் செத்துப்போன சங்கரலிங்க நாடாருக்கு தோல் கொடுத்து துணை நின்றவர்கள் கூட பல பேர் தெலுங்குகள் இருக்கிறார்கள்ன்றாங்க. இப்படி நீங்கள் தமிழினத்துக்காக பேசுகிறீங்க, தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க. இந்த பண்ருட்டி வேல்முருகன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல முடங்கிட்டீங்களோ, ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளத்தில் சிக்கிட்டீங்களோ? அப்படி இல்லை, அது சாதி இல்லை, அது என்னுடைய தொகுதியின் பெயர். பண்ருட்டி என்பது என்னுடைய உறவினரான திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு புகழுக்குரிய பெயர் பண்ருட்டி ராமச்சந்திரன் என்கிற பெயர். அதனால் அந்த பண்ருட்டி தொகுதியில் நான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால் பண்ருட்டி வேல்முருகன் என்று அழைக்கப்படுகிறார்கள். நான் ஒரு பண்ருட்டிக்கான மட்டும் நல்ல, உங்களுக்கு தெரியும், இப்போ கூட துரைமுருகனுக்கு எனக்கும் வாதம் வந்துச்சு. அந்தியூர் பவானிக்கான உபரி நீரான காவேரி நீரை நீங்கள் பயன்படுத்துங்க, அதுக்கான திட்டத்தை தீட்டுங்கன்னு அவர் சொன்னார். இல்லை அது அந்த தொகுதி எம்எல்ஏ கேட்பாருனார். அப்போ நான் உடனே சொன்னேன், சட்டமன்ற உறுப்பினர் என்பது ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அவைக்கு அனுப்புகிறார். ஆனால் 234 தொகுதியினுடைய பிரச்சனைகளை குறித்தும் பேசலாம், உலக தமிழர்களுடைய பிரச்சனையை குறித்தும் பேசலாம், இந்தியாவில் நடக்கின்ற ஏனைய பிரச்சனைகளை குறித்தும் பேசலாம். அதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான அதிகாரம் என்று அவருக்கு நான் புரிய வைத்தேன். என்ன சொல்லப்போனால் அவர் மிகப்பெரிய முதிர்ந்தவர், அரசியல் அனுபவம் கொண்டவர், 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஆனால் அவர் வேண்டுமென்றே என்னை ஒரு கார்னர் செய்ய வேண்டும் அல்லது ஒரு கேலி கிண்டல் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை அவர் சொன்னார். அதனால் பண்ருட்டி என்பது ஒரு தொகுதியின் சார்பாக தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட ஒரு தொகுதியின் பெயர். நான் உலகம் முழுவதும் வாழ்கின்ற 12 கோடி தமிழ் மக்களின் வாழ்வுரிமைக்காகவும் தான் பேசுகிறேன், போராடுகிறேன். கட்சியை வளர்க்குற பணி மிகச்சிறப்பாக நடந்து வருகிறது. இன்றைக்கி கும்மிடிப்பூண்டில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு கட்டமைப்பு உள்ள 234 தொகுதிகளிலும் இன்றைக்கு கட்சிக்கான கட்டமைப்புகள், பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், தொகுதி தலைவர் செயலாளர்கள், மாவட்ட தலைவர் செயலாளர்கள், மாநில அணி நிர்வாகிகள் என்று கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக சமரசமற்று களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.